வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, தினம் ஒரு கணக்கு சீரீஸில் இன்னைக்கு 28வது நாள். இன்றைக்கு கணிதத்தில் ஒரு புதிய சாப்டர் துவங்க போகிறோம். அது எது அப்படின்னாக்க, அது லாபம் நஷ்டம் தள்ளுபடி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாழ்வியல் கணக்கோடு மிக மிக தொடர்புடைய கணக்குகள். அதனால் இன்றைக்கு நம்ம புதிதாக ஆரம்பிக்க போகின்ற இந்த லாபம் நஷ்டம் அந்த பகுதியில் ஒரு 10 கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான அடிப்படை கணக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 கணக்கு அருமையான கணக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸ்கூல் புக்கில் இருக்க கணக்குங்க. அதை நல்ல முறையாக பார்ப்போம். இந்த ப்ராஃபிட் லாஸ் மொத்தம் 3 வீடியோ போட போகிறேன். முதல் வீடியோவில் ரொம்ப எளிமையாக இருக்கும் கணக்கு. 2வது வீடியோவில் அதை விட கொஞ்சம் ஒரு படி கூடுதலான தரமாக இருக்கும். 3வது ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளை அதை சொல்லித்தர இருக்கேன். மொத்தம் 30 கணக்கு. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நேரடியாக கணக்குக்கு போயிடுவோம். ஒரு மேஜையானது ரூபாய் 5300க்கு வாங்கி ரூபாய் 5800க்கு விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு? ஒரு வியாபாரி ஒருத்தர் மேஜை விற்கிறவர் மேஜை வாங்குறாரு. ஒரு மேஜையை 5300 ரூபாய்க்கு வாங்கி 5800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதில் லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக கவனிங்க, ஒரு லாபம் வரணும்னா, ஒரு வியாபாரத்தில் லாபம் ஏற்படணும் அப்படின்னாக்க அது விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்கணும். விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிக்கணும். வாங்கிய விலையை அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. இந்த வாங்கிய விலை பார்த்தீங்களா, இதை அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறவங்க என்னன்னாக்க, லாபம் ஒரு விற்பனையில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னாக்க விற்ற விலை அதிகமாக இருக்கணும். விற்ற விலை அதிகமாக இருக்கணும், வாங்கிய விலை குறைவாக இருக்கணும். வாங்கிய விலை 5300 ரூபாய்க்கு வாங்கி 5800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ இதில் லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, இப்போ இந்த விற்ற விலை எவ்வளவு? 5800. இதிலேருந்து வாங்கின விலையை கழிச்சிடும். 5300 கழிச்சிடும். கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது லாபம் தான். லாபம் எவ்வளவு? லாபம் இந்த 300 இதிலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரூபாய் 500 லாபம். ரூபாய் 500 லாபம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இந்த கணக்கு. அப்போ இங்கே பாருங்கள், விடையை பாரு, 500 நட்டம் 500 லாபம்னு இருக்குது. பி விடை சரி. ரொம்ப எளிமையான கணக்கு. நான் எளிமையாக இந்த லாபம் நட்டம் டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி, இதை பற்றி எதுவுமே இது வரைக்கும் தெரியாத மாணாக்கர்கள் இந்த 3 வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கீழ்படியில் இருந்து அப்படியே கூட்டு போய் உயரத்தில் கொண்டு பங்களாவில் கொண்டு விட்டுருவேன். உங்களை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 3 வீடியோ போட போகிறேன். இந்த 3 வீடியோவில் முத்தான 30 கணக்கு வச்சுருக்கிறேன். அந்த இன்றைக்கு ஒரு 10 கணக்கு பார்க்குறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளை அருண் அகாடமியை தொடர்ந்து வருகின்றவர்கள் நிச்சயமாக அரசு அலுவலகத்தில் போய் அரசு நாற்காலியில் நீங்கள் உட்காருவீங்க. அது உறுதி உறுதி உறுதி. அடுத்து 2ஆம் கணக்கு. ஒரு மிதிவண்டியானது ரூபாய் 1500க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 1350க்கு விற்கப்படுகிறது எனில் இந்த விற்பனையில் லாபமா நட்டமா எவ்வளவு? சென்ற கணக்கு லாப கணக்கு. இந்த கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கவனிங்க, மிதிவண்டி ஒரு சைக்கிள் 1500 ரூபாய்க்கு வாங்கி 1350க்கு விற்கிறாரு. விற்கும்பொழுது இதில் லாபமா நட்டமா? பார்க்கும்போதே தெரியுது இது நட்டம். நட்டம் அப்படிங்கிறதுக்கு சூத்திரம் என்னன்னா, சூத்திரம்னா சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த இப்படித்தான் சூத்திரம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. நட்டம் அப்படின்னா வாங்கின விலை அதிகமாக இருக்கும். வாங்கின விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கணும். இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், விற்ற விலை அதிகமாக இருந்துச்சு, அதுலேருந்து வாங்கின விலையை கழிச்சோம். இதில் விற்ற விலை சின்னதாக போயிடும், வாங்கின விலை அதிகமாக போயிடும். இப்போ பாருங்கள், மிதிவண்டி வாங்கின விலை 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு வாங்கி 1350 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்கும் பொழுது நட்டம் ஏற்படுது. எவ்வளவு நட்டம் ஏற்படுகிறது? ரூபாய் 150 நட்டம் ஏற்படுகிறது. கழிச்சு போட்டுருணும். அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கணக்கு. சார் என்ன சார் இப்படியெல்லாம் கேட்பாங்களா? இப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் பேப்பர் அமைஞ்ச அந்த காலகட்டங்களில் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க.
ஆக முதல் கணக்கு லாப கணக்கு, ரெண்டாவது கணக்கு நட்ட கணக்கு. இந்த இந்த ரெண்டாவது கணக்குக்கான விடை வந்து நஷ்டம் 150, நட்டம். சி விடை சரி. இப்படியே நம்ம வந்து முதல் படியிலிருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஏற போகிறோம். என் கூடயே வாங்க, உங்களை அழகாக கூட்டு போய் அரசு நாற்காலியில் கொண்டு உங்களுக்கு அரசாங்க ஊழியருங்கிற நாற்காலியில் உட்கார வைக்கிறேன். நீங்கள் வந்து என்னை தொடர்ந்து மட்டும் வந்துக்கிட்டே இருங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, மூன்றாவது கணக்கு. ஒரு பழ வியாபாரி ஒரு டஜன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்கினார். அதில் 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. அவருக்கு ரூபாய் 16 லாபம் கிடைக்க வேண்டுமெனில் ஒரு ஆப்பிள் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு கணக்கும் ஒரு ஒரு மாடலாக இருக்கும். இப்போ இந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப எளிமையான கணக்கு. ஒரு பழ வியாபாரி ஒரு டஜன் ஆப்பிள்களை வாங்கிட்டு வராரு. ஒரு டஜன் அப்படின்னா 12 ஆப்பிள் இருக்கும். 12. அதில் 2 வந்து அழுகி போச்சு. 2 பழங்கள் 2 ஆப்பிள்கள் அழுகி விட்டன. அப்போ அவர் கையில் இருக்கிறது 10 ஆப்பிள் இருக்கு. அவர் இங்கே பாருங்கள், வாங்கின விலை வந்து 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு 16 ரூபா லாபம் கிடைக்கணும்னா அவர் ஒரு ஆப்பிளை என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. இப்போ 16 ரூபா லாபம் கிடைக்கணும் அப்படின்னாக்க 84 கூட ஒரு 16 கூட்டிக்கங்க. 84 கூட ஒரு 16 கூட்டிக்கிட்டுங்க. மொத்தம் 100 ரூபா. புரியுதுங்களா? மொத்தம் வந்து 100 ரூபா. அவர் வாங்கின விலை 84 ரூபா. விற்கிற விலை வந்து அந்த மிச்சம் இருக்க ஆப்பிள்களை எல்லாம் விற்றாச்சு அப்படின்னாக்கா 100 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ 16 ரூபா லாபம் கிடைச்சிருமா? அந்த 16 லாபத்தை வந்து இங்கே கூட்டிக்கிறணும். கூட்டிக்கிட்டா 100. சரி, இப்போ அவர் கைவசம் இருக்க ஆப்பிள் எத்தனை? 10 ஆப்பிள் அவர்கிட்ட இருக்குது. 10 ஆப்பிள் தான் அவர்கிட்ட இருக்குது. 2 அழுகி போச்சுல. அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளோக்கு விற்கணும்? 100 ரூபா மொத்தத்துக்கு விற்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆப்பிள் 10ஆல் வகுத்துட்டோம்னா ஒரு ஆப்பிள் என்ன விலைன்னு வந்துடும்? 10 ரூபா. ஒரு ஆப்பிள் 10 ரூபாய்க்கு விற்றாருன்னா 10 ஆப்பிள் அவர் கையில் இருக்கு. பைத்து வைத்தா 100 ரூபா வந்துருச்சா? 100 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 16 ரூபா லாபம் கிடச்சி போதா? அப்போ ஒரு ஆப்பிளை வந்து 10 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ விலை வந்து இருந்தாருக்காருங்க ரூபாய் 10. அதான் பி விலை சரி. நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இப்படித்தான் இந்த கணக்கை போடணும். இதை விட்டுட்டு ஒரு ஆப்பிள் என்ன விலை அப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் போகாமல் என்ன கேட்டிருக்காங்க கணக்கை நல்லா படிக்கணும். படிச்சுட்டு என்ன தரவு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஒரு டஜன் கொடுத்துருக்காங்க. ஒரு டஜனுக்கு 12 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா 12 ஆப்பிள் வந்து 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2 ஆப்பிள் அழுகி போச்சு அப்படின்னா அவர் கையில் இருக்கிறது 10 ஆப்பிள் தான். 10 ஆப்பிள் தான் விற்க முடியும். 16 ரூபா லாபம் அடிக்கணும். அப்போ வாங்கின விலை வந்து 84 ரூபா. அது கூட லாபத்தை கூட்டிடணும். வாங்கின விலையும் லாபத்தையும் கூட்டிட்டோம்னா விற்ற விலை வந்துடும். விற்ற விலை 100 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆப்பிள் 10 ரூபாய்க்கு விற்றாக்கா போயிட்டா 100. இவ்வளோதான் சின்ன பிள்ளைய பார்க்குற கணக்கு. அடுத்து 4ஆம் கணக்கு கவனிங்க. மணி ஒரு அன்பளிப்பு பொருளை, ஒரு கிஃப்ட் பாக்ஸு, ஒரு கிஃப்ட்டு ரூபாய் 1500க்கு வாங்கினார். அந்த பொருளை விற்கும் பொழுது 150 ரூபா லாபம் பெறணும்னு விரும்புகிறாரு. அப்படி விரும்பி 1800 அப்படின்னா அதுக்கு விலை குறிக்கிறார் எனில் அவர் தனது வாடிக்கையாளருக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும்? மணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அன்பளிப்பு பொருள் விற்கிறவர். அவர் கிஃப்ட்டு பொருட்கள்லாம் விற்கிறவர் ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். 1500 ரூபாய்க்கு ஒரு அன்பளிப்பு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பொருள் மேலே அவருக்கு 150 ரூபா லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 150 ரூபா லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த பொருளோட விலை வந்து எவ்வளோ ஆயிடுது? இப்போதைக்கு 1650 ரூபா ஆயிடுது. இவர் என்ன செய்கிறாரு? தள்ளுபடியும் கொடுக்கணும். வாங்க வர்றவங்களுக்கு தள்ளுபடியும் கொடுக்கணும். இவர் 1800 ரூபா குறிக்கிறார், விலை குறிக்கிறார். அப்படின்னா இதில் குறித்த விலைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ப்ராஃபிட் லாஸ் கணக்குலேயே குறித்த விலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த குறித்த விலைன்னா என்னன்னா, நீங்கள் ஜவுளி கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டை ஒன்று எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. அதில் ஒரு விலையை குறித்து ஒரு தொங்க விட்டுருப்பாங்க. அதில் ஸ்டிக்கரில் குறித்து தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் குறித்த விலை. அந்த குறித்த விலை என்பதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் மார்க்கெட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸு குறித்து வச்சுக்கிறது. கடைக்காரராக என்ன செய்கிறது? சட்டைகளை பேண்ட்டுகளை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னாக்க அதில் விலை குறித்து வச்சிடுறது. அந்த விலை குறித்த விலையில் தான் வந்து தள்ளுபடியெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ குறித்த விலை எவ்வளவு? 1800 ரூபா. 1800. இப்போ இங்கே எவ்வளவு? 1800 ரூபா அதில் குறித்து வச்சுருக்காரு. இவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லி.
இப்போ அதனுடைய வாங்கின விலை வந்து 1500 ரூபா. அவருக்கு ஒரு 150 ரூபா லாபம் கிடைக்கணும். 1650. இந்த 1650 வந்து இதுலேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னாக்க மிச்சம் 150 ரூபா வந்து வாடிக்கையாளருக்கு தள்ளுபடி கொடுக்கலாம். 150 ரூபா. நல்லா கவனிங்க, இந்த கணக்கில் ரிவர்ஸில் வந்து போகிறேன் பாருங்கள். ஒரு பொருள் வந்து 150 ரூபா தள்ளுபடி வாங்குறவர் கொடுக்குறாரு. வாங்கிட்டு வந்து விற்கிற மணி இருக்கார் பாருங்க, அவருக்கு ஒரு 150 ரூபா. 300 ரூபா ஆச்சா? வாங்கினவங்கள எவ்வளவு? 1500. 1500 கூட அந்த 300 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ வந்துடுது? 1800 ரூபா. இதைத்தான் அவர் விலையாக குறித்து வச்சிருக்கிறாரு. குறித்த விலைங்கிறது கடைக்காரவங்க அவங்களா வந்து ஒரு லாபமும் ஒரு வாடிக்கையாளருக்கு தள்ளுபடியும் சேர்த்து அந்த ரூபாய் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை குறித்து வச்சுக்கிறது. இந்த விலைன்னு அதில் எழுதி வச்சுக்கிறது. அந்த லேபிளில் போட்டிருக்கிறது 1800ங்க, அதில் வந்து உங்களுக்கு தள்ளுபடி 150 அப்படின்னா அவர் வாங்கின விலை எவ்வளவுன்னு மறைமுகமாக இருக்கும், அது மட்டும் வெளியே தெரியாது. கவனிங்க, 5ஆம் கணக்கு. ஒருவர் ஒரு பொருளை ரூபாய் 2000க்கு வாங்கி ரூபாய் 2500க்கு விற்கும்போது அவர் அடையும் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க. இப்போ தான் கணக்கு வந்து சதவீதம் காண்கன்னு வருது. கவனிங்க, எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு பொருளை வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கிய விலை 2000, வாங்கின விலை 2000 ரூபா, விற்ற விலை 2500. இப்போ வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கா? அப்போ லாபம் தான் கிடச்சிருக்கு. லாபம் வந்து விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை கழிப்போம். அப்போ கழிக்கும்பொழுது 2500லேருந்து 2000 கழிச்சிட்டோம்னாக்க 2500 மைனஸ் 2000 எவ்வளோ வருது? 500 ரூபா லாபம் வருது. இந்த 500 ரூபா வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எத்தனை சதவீதம். மாணவ கண்மணிகளை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்காங்க. லாபம் அல்லது நட்டம், லாபம் அல்லது நட்ட சதவீதம், நட்டம் சதவீதம் வந்து சதவீதம் என்பது அந்த வாங்கின விலை இருக்காருங்க, வாங்கின விலை மீது தான் வந்து கணக்கிடப்படும். வாங்கிய விலை அல்லது அடக்க விலை மீது தான் கணக்கிடப்பட வேண்டும். அடக்க விலை, அந்த அடக்க விலை மீது தான் கணக்கிடப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கணக்கிட வேண்டும், அடக்க விலை மீது தான் கணக்கிட வேண்டும். இப்போ 2000க்கு வாங்கினோம், 2000க்கு 500 ரூபா லாபம். அப்போ 100க்கு எவ்வளவு? ரொம்ப சிம்பிளான கணக்கு. இங்கே பாருங்கள், 2000க்கு 500 ரூபா லாபம். நம்ம போட்டது 2000, அதுக்கு 500 ரூபா லாபம். அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் பிரிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 சேவருக்கு 2 சேவர் அடிச்சிட்டேன், இந்த 2 கொண்டு இந்த சேவரை அடிச்சிட்டேன், இந்த 2 கொண்டு இதை அடிக்கும்போது 25%, 25% வந்து லாபம் கிடச்சிருக்கு. 25%. இந்த பாருங்கள், டி விடை சரி. மாணவ கண்மணிகளே, இந்த 2 கணக்கு, இப்போ 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 2 கணக்குமே லாபம் அல்லது நட்டம் சதவீதம் கண்டுபிடிக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, இதில் வந்து லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அது அடக்க விலை என்று அழைக்கப்படுகின்ற வாங்கின விலையோடு தான் வந்து கண்டுபிடிக்கணும். வாங்கின விலை அல்லது அடக்க விலை தான் வந்து கீழே வரணும். அதன் மீது தான் வந்து அது கணக்கிடப்பட வேண்டும். ஆக என்ன இதுக்கு அர்த்தம்னா, இந்த கீழே போட்டிருக்கீங்க பாருங்க 2000, இந்த 2000ங்கிறது அடக்க விலையாக இருக்கணும் அல்லது வாங்கின விலையாக இருக்கணும். இந்த 2500 விற்ற விலையை போட்டிங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? சரி, அடுத்த கணக்கு இதே மாதிரி கணக்கு தான். 6ஆம் கணக்கு. ரஞ்சித் ஒரு துணி வைக்கும் எந்திரத்தை 16,150 ரூபாய்க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலவு செய்கிறார். பின்பு அதனை ரூபாய் 19,250க்கு விற்கிறார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கண்டுபிடி. சென்ற கணக்கு எப்படி செஞ்சோமோ அதே கணக்கு தான். இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சேர்ந்துருக்கு, அதை நான் இந்த சொல்கிறேன். ஒரு துணி துவைக்கும் எந்திரம் அப்படின்னா வாஷிங் மிஷின், அதை வந்து 16,150 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கின விலை வந்து ரூபாய் 16,150. இது வந்து ஏதோ வேறு ஒரு இடத்துல போய் வாங்கியிருக்கிறாரு. அதை கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, போக்குவரத்து செலவு, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கடையில் வந்து வைக்கணும்ல, அதுக்கு போக்குவரத்து செலவு 1,350 ரூபா ஆயிடுச்சு. இந்த செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது கூட கூட்டிக்கிறணும். செலவு வந்து 1,350 ரூபா.
ரெண்டையும் கூட்டினீங்கன்னாக்க 17,500 ரூபா. இதுதான் வந்து அடக்க விலை. அடக்க விலை நான் சொன்னேன் பாருங்க. அந்த அடக்க விலை என்பது என்ன அப்படின்னாக்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அல்லது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுன்னு செஞ்சோம்னா அதையும் அந்த பொருள் கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க வந்து பெரிய டவுனுக்கு போகிறோம், போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு வர்றதுக்கு லாரியில் புக் பண்ணி அனுப்பிவிடுவோம். அந்த செலவு, இதெல்லாம் அந்த செலவெல்லாம் சேர்த்தது தான் வந்து அடக்க விலைங்கிறது. அந்த அடக்க விலை என்பதைத்தான் வாங்கின விலைன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கவனிங்க, எவ்வளோ விற்றுருக்காரு? விற்ற விலை வந்து 19,250 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. அப்போ அந்த அடக்க விலை இருக்கு பார்த்தியா, அந்த அடக்க விலை அதை வந்து அதில் வந்து கழிக்கணும். கழிச்சோம்னா 17,500 ரூபாயை கழிச்சிடும். இப்போ கழிங்க 0, 5, 12ல் 5 போக 7, இங்கே வந்து 8, 1, 1,750 ரூபா வந்து இவருக்கு லாபம் கிடைக்குது. லாபம்னா என்ன அப்படின்னாக்கா, விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை கழிச்சோம்னா லாபம். இதுதான் லாபம். இப்போ இந்த லாபத்தை சதவீதத்தில் கேட்குறாங்க. நான் போன கணக்கிலே சொல்லியிருக்கேன், லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா வாங்கின விலையின் மீது தான் அது கணக்கிடப்பட வேண்டும். வாங்கின விலை எவ்வளவு? 17,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அடக்க விலை. இதுக்கு 1,750 ரூபா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும் போது இங்கே கவனிங்களேன், இப்படி 2 சேர் அடிச்சிட்டோம்னா 175, இதை அடிச்சிட்டோம்னா 10 முறை வரும். அப்போ 10% லாபம். 10% லாபம். ஏ விலை சரி. கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு கணக்கும் ஒரு 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 வித்தியாசமான விஷயம் வந்து அந்த கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கணக்கும் வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனித்து அடிக்கடி வீடியோவை வந்து திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அடித்து தூக்கணும். இந்த கணக்கை பூரா பாருங்கள், இதுலேருந்து நிறையா கணக்கு வரும். கவனிங்க, 7வது கணக்கு. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு, அதாவது 4ல் 5 மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க. இந்த எல்இடி அப்படிங்கிறது தொலைக்காட்சியிலே பல வகை இருக்குது. எல்இடின்னு இருக்குது அந்த தொலைக்காட்சி பெட்டி. எல்இடி தொலைக்காட்சி பெட்டியோட விற்பனை விலை ஆனது அடக்க விலையை போன்று 4ல் 5 மடங்கு அப்படின்னாக்க அதனுடைய லாப சதவீதத்தை காண்க. இப்போ கவனிங்க, இந்த கணக்கில் 4ல் 5 மடங்கு விற்பனை விலை வந்து 4ல் 5 மடங்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி 4ல் 5 மடங்கு அப்படின்னு கொடுத்தாக்க இந்த விற்பனை வந்து இந்த இருக்க கீழே உள்ளது, இங்கே எழுதுறேன் 5/4 அப்படின்னாக்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வாங்கின விலை விற்ற விலைன்னு வச்சுக்கோங்க. வாங்கின விலை விற்ற விலை இது வந்து இது விகிதமாக சொல்லணும் அப்படின்னாக்க இந்த 4 அப்படிங்கிறது வாங்கின விலை, விற்ற விலை வந்து 5. இப்படி இதுக்கு அர்த்தம். அதாவது இது வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லித்தரலாம். 5/4 அப்படிங்கிறத இதை வந்து தகுப்பு நம்ம இது கலப்பு நம்ம மாற்றினீங்கன்னா 1 நாள் 4 1/4. அதாவது என்ன விலைக்கு அவங்க வாங்கினாங்களோ, வாங்கின விலை அடக்க விலை இருக்குல்ல, அதை விட 1.25 மடங்கு விற்பனை விலை கூடன்னு அர்த்தம். 1.25 மடங்கு. இது வந்து இது மடங்கு, அதாவது 5/4 என்பதை 1.25 மடங்குன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆக வாங்கின விலை 4, விற்ற விலை 5. புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் முந்தைய கணக்கில் நான் சொல்லியிருக்கேன், வாங்கின விலை மீது தான் கணக்கிடப்பட வேண்டும் இருக்கேன். இப்போ வாங்கின விலை வந்து இங்கே வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4க்கு 1 லாபம், 4க்கு 1 லாபம். அப்போ 100க்கு எவ்வளவு? இவ்வளோதான் முடிஞ்சு. 4க்கு 1 லாபம், 100க்கு எவ்வளவு? இதை அடிச்சிங்க அப்படின்னாக்கா 25%, 25% லாபம். புரியுதுங்களா? மறுபடியும் இந்த கணக்கு சொல்லித்தாரேன். ஒரு எல்இடி தொலைக்காட்சியுடைய விற்பனை விலையானது அதனுடைய அடக்க விலையை போன்று 4ல் 5 மடங்கு அப்படின்னாக்கா விற்பனை விலை தான் இந்த இடத்துல அதிகம்னு நல்லா தெரியுது பாருங்கள். விற்பனை விலை தான் அதிகம், வாங்கின விலை வந்து குறைவுன்னு அர்த்தம். இதில் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வாங்கின விலை 4ஆகவும் விற்பனை விலை 5ஆகவும் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 ரூபா முதல் போட்டதுக்கு 1 ரூபா லாபம். அப்போ 4க்கு 1னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணால் இந்த கீழே உள்ள 4 கீழே போடணும், இந்த வித்தியாசம் ஒன்று வந்து மேலே போடணும், அதை வந்து 100ஆல் பெருக்கிடணும். அப்போ 25% தான் இதனுடைய லாப சதவீதம். இந்த கணக்கு ரொம்ப வித்தியாசமான கணக்கு, நல்லா பார்த்துக்கோங்க.
கவனிங்க, 8வது கணக்கு. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு பழ வகை. ஸ்ட்ராபெரி பழம்னு சொல்லி ஸ்ட்ராபெரி பழங்கள், அந்த பழங்களை வச்சிருக்க பெட்டி. ஒரு 16 பெட்டியோட அடக்க விலையானது 20 பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு போன 7ஆம் கணக்கு போன்ற கணக்கு தான். அதே மாதிரி இப்போ கவனிக்கிறேன், 16 ஸ்ட்ராபெரி பெட்டின்னு எழுதிக்குவோம். இதனுடைய அடக்க விலையானது ஒரு 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய விற்பனை விலைக்கு சமம். 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுடைய விற்பனை விலைக்கு சமம். இப்போ கவனிங்களே, 16 பொருளை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு விலை கொடுத்து. நீங்கள் ஒரு 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 உங்களுக்கு யூகம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒரு 16 பெட்டிகளை வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் 200 ரூபாய்க்கு 20 பெட்டி விற்றீங்கன்னா லாபமாக நட்டமா? நட்டம் தானே. 16 பெட்டியோட விலை வந்து 200 ரூபா. இந்த 200 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க 20 பெட்டிகளை நீங்கள் வந்து விற்றீங்க அப்படின்னாக்கா 4 பெட்டி உங்களுக்கு நட்டம். புரியுதுங்களா? இதைத்தான் நீங்கள் ஊகிக்கணும். என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே என்ன வரணும்னாக்க, ஸ்ட்ராபெரி பெட்டியினுடைய அடக்க விலையை விட ஸ்ட்ராபெரி பெட்டியினுடைய விற்பனை விலை வந்து 20 பெட்டி ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஏற்படும் அப்படின்னாக்க நட்டம்தான் ஏற்படும். இப்போ கவனிங்க, 20 பெட்டி விற்றதுனால 4 பெட்டி நட்டம். 20 பெட்டி விற்றதுனால 4 பெட்டி நட்டம் இன்ட்டு 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கணக்கில் 20 பெட்டி தான் விற்றுருக்கோம். அந்த 20 பெட்டியை விற்றாக்க 4 பெட்டி நம்மளுக்கு நஷ்டம். ஏன்னா 16 பெட்டி வாங்கின அடக்க விலைக்கு இந்த 20 பெட்டி வாங்கின விற்பனை விலை ஈக்குவல் ஆகிடுது. இது ரெண்டும் சமமாக போயிடுது. அதனால இந்த சூத்திரம் மாதிரி தான் போடணும். 20க்கு 4 பெட்டி நமக்கு நஷ்டம். அப்போ 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா இதையும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதை அடிச்சிங்கனாக்க 2 10, 20% நஷ்டம், 20% நட்டம். இந்த கணக்கை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு இது கேட்குறாங்க இந்த கணக்கு, இந்த ஸ்ட்ராபெரி பெட்டி கணக்கு. அதனால தான் இந்த கணக்கை வந்து தம்ப்நெயிலில் நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஆக இந்த கணக்கை எப்படி செய்கிறதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. 20% நஷ்டம், 20% நஷ்டம். பி விடை சரிமா. கவனிங்க, 9ஆம் கணக்கு. மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் மலைச்சட்டையின் விலையை ரூபாய் 1060 901 குறைத்தார் எனில் அவர் வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி சதவீதம் காண்க. இது வந்து ஒரு கடைக்காரர் வந்து மழைக்காலத்தின் போது ரெயின் கோட்டு மலை சட்டையோட விலையை வந்து 1060 ரூபாயிலிருந்து 901 ரூபாய்னு குறைக்கிறாரு. அந்த குறைச்சதுனால அவர் வாடிக்கையாளருக்கு கொடுத்த தள்ளுபடி சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக 1660 ரூபாய்க்கு விற்கணும். 901 ரூபாய்க்கு அவர் விற்பனை விலையை வந்து குறைச்சி விற்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம்னா 159 ரூபா வந்து விலை குறைச்சி விற்கிறாரு. இந்த 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 159 ரூபா வாடிக்கையாளருக்கு எவ்வளவு தள்ளுபடி சதவீதமாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தள்ளுபடி சதவீதம் எப்போயுமே குறித்த விலையின் மீது தான் கணக்கிடணும். குறித்த விலை வந்து 1060, அதாவது விற்க போகிற விலை தான் குறிக்கிற விலை, குறித்த விலை. அந்த குறித்த விலைக்கு 1060க்கு 159 ரூபா தள்ளுபடி பண்ணுறாரு. அப்போ 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, இதை வந்து இந்த சைவருக்கு சைவர் அடிச்சிடுறேன். இதை 2ஆலே அடிப்போம். 2 10, இதை 2ஆல் அடிப்போம். 2 10 3. இந்த 53 பாருங்கள், இது வந்து 3 முறை. இந்த 53 வந்து 3 முறை வந்து இங்கே பாருங்கள், 3 15 3 9 3 முறை. அப்போ 3 × 5 = 15% தள்ளுபடி. 15% இவர் வந்து இதுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்கிறாரு. பி விலை சரி. எப்பயுமே தள்ளுபடி என்பது குறித்த விலையின் மீது தான் வந்து கணக்கிடப்பட வேண்டும். லாபம் நட்ட சதவீதம் என்பது எப்பயுமே அடக்க விலை என்று சொல்லப்படுகின்ற வாங்கின விலையின் மீது தான் வந்து கணக்கிடப்பட வேண்டும். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275 ரூபாய்க்கு விற்று 5% நட்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டும் என்றால் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஒரு சைக்கிளை வந்து 4275 ரூபாய்க்கு விற்றதுனால 5% நஷ்டம் அடைஞ்சார்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த சதவீத கணக்கு வந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய தொகை வந்து 100% வச்சுக்கிறேன்னு, 100% அப்படின்னு வச்சுக்கிறேன்னு. இப்போ இந்த சைக்கிளோட விலை வந்து 100%.
இந்த 100% அதில் 5% நட்டம் அடைகிறாரு அப்படின்னாக்கா 95%க்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேட்குற கேள்வி என்னன்னாக்கா 5% லாபம் அடையணும் அப்படின்னாக்கா 5% கூட்டணும். 100ல் 5% கூட்டினோம்னா 105 தான் வந்து அவர் விற்க வேண்டிய அந்த பொருளை விற்க வேண்டிய சதவீதம். இப்போ கவனிங்க, ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். 95%க்கு விற்றாரு அப்படின்னாக்கா 5% நஷ்டம் ஏற்படுது. அந்த தொகை வந்து 4275 ரூபா. ஓகேவா? இது 105% இருக்கணும் அப்படின்னாக்கா இது என்ன விலைக்கு விற்கணும்? பாக்ஸ் மெத்தட் போட்டுருங்க. இதில் வேறு எந்த விதமான நீங்கள் குழப்பம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்க, இதை வந்து 5ஆல் அடிக்கிறேன். 19.5 இங்கே. இதே 5ஆல் அடிக்கிறேன். 5ஆல் அடிச்சேனாக்க இது கூட அப்படியே இருக்கட்டும். இந்த 105 கூட அப்படியே இருக்கட்டும். இதை 5ஆல் அடிப்போம். எண்ணஞ்சா 40, 2 27, 5 25, மிச்சம் 2 5 25, 855. இந்த 855 19ஆல் வகுப்போம். 859 19ஆல் வகுப்போம். வகுத்தோம்னா 4 முறை 4 19 76. 76 இங்கே கழிச்சிட்டிங்கன்னா 9 95. 95 வந்து இங்கே 4 முறை. 5 19 95. 5 19 45 முறை வருதா? 855 19ஆல் வகுத்தோம்னா 45 முறை. 45 முறை. அப்போ இந்த 19 இதே அடிச்சுட்டு இது வந்து 45 முறை. இப்போ என்ன இருக்குது? இங்கே ஒரு 45 இருக்குது, இங்கே 105 இருக்குது. அப்போ 105 45ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 105 45ஆல் பெருக்குவோம். பெருக்குனாக்கா 525. 4 5 20, அது ஒரு 4. அப்போ 5 2 7 4725 ரூபா. 4725 ரூபாய்க்கு அதை விற்றா போதும். இதுதான் விடை. எங்கே இருக்குது விடை? பியில் இருக்குது பாருங்கள், 4725. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு கணக்கில் வந்து 5% நட்டம் அடைஞ்சிட்டோம், 5% லாபம் அடையணும்னா என்ன அப்படின்னாக்கா அவர் 95%க்கு விற்றுருக்காரு, 105%க்கு விற்கணும். விற்றுருந்தால் லாபம் கிடைச்சிடும். இவ்வளோதான். இதே கான்செப்ட்டு. பாக்ஸ் மெத்தட் போட்டு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு லாபம் நட்டம் அந்த அது தொடர்பான கணக்கு வந்து இன்றைக்கு லாபம் நட்டம் தொடர்பான கணக்குக ஒரு 10 கணக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கணக்கை இன்றைக்கி அருமையாக பார்த்துட்டோம். இந்த லாபம் நட்டம் வந்து மொத்தம் 3 வீடியோ போட போகிறேன். ஏற்கனவே வந்து இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்னும் 2 வீடியோ மொத்தம் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கணக்கு 30 கணக்கு. அடுத்த நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் வந்து இதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கு 3வது வீடியோ வந்து அதை விடவும் கடினமாக இருக்கும். கடினமான கேள்விகளையும் நம்ம வந்து எப்படி செய்யணும்னு பயிற்சி பண்ணணும் மாணவ கண்மணிகளே. நல்லா முறையாக இதை பூரா பயிற்சி பண்ணிக்கோங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள் இதில் இருக்குது. மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.